ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபையுள்ள வசனங்களுக்கு நேராக எங்கள் உள்ளங்களை திருப்பும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். ஒரு வேதத்திலிருந்து, உங்கள் மகத்துவத்திலிருந்து நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாக இருக்க கடவது. நாம் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து இந்த குத்து விளக்கை குறித்து கவனித்து கொண்டிருக்கிறோம். அந்த குத்து விளக்கை பற்றி நாம் இந்த 2 வசனங்களை கவனிக்கிறோம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. இந்த குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது எப்பொழுதும் என்றால் 24 மணி நேரமோ, ஒரு நாள் முழுவதும் அல்ல. இப்போ சொல்கிறாங்களே 24/7, அப்படி இல்லை. ஏனென்றால் அடுத்த வசனம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அது சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும். யாத்திராகமம் 27:20 எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இது எப்பொழுதும் என்றால் ஆல்வேஸ் அல்லது கண்டினியூஸ் என்ற அர்த்தம் அல்ல. இதுக்கு அர்த்தம் என்னென்னா ரெகுலர்லி, அதாவது ஒழுங்காக, கிரமமாக என்ற அர்த்தம். இதற்கு பயன்படுத்த எப்பொழுதும் என்ற வார்த்தை யாத்திராகமம் 27:20 எப்பொழுதும் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை தாமீன். தாமிட் என்றால் அந்த வார்த்தை அர்த்தம் என்னவென்றால் அது கண்டினியூஸ்லி என்ற அர்த்தம் அல்ல, அல்லது ஆல்வைஸ் என்றும் அர்த்தம் அல்ல. அது ரெகுலர்லி, ஒழுங்காக, கிரமமாக, ஒவ்வொரு நாளும் எரிய வேண்டும் என்று தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த விளக்கு இது எப்பெல்லாம் இருள் இருக்கிறதோ அந்த இருள் இருக்கிற நேரம் முழுவதும், இன்னும் சொல்லப்போனால் சாயங்காலம் தொடங்கி காலை வரை, ஆங்கிலத்தில் சொன்னால் டஸ்க் டு டான், அதாவது சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்திலிருந்து சூரியன் மறுபடியும் உதிக்கிற நேரம் வரைக்கும் இந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 30:7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆரோன் காலைதோறும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். அதாவது சாட்சி சந்நிதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தூப பீடத்தில் ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில், அடுத்து சொல்லுகிறார், மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். அப்படின்னா விளக்கு எப்போது ஏற்றப்படுகிறது என்றால் மாலையில் தான் ஏற்றப்படுகிறது. மாத்திரமல்ல, விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். ஆகவே இது மாலையில் தான் கொளுத்தப்படுகிறது. இது எப்பொழுதும் என்றால் 24 மணி நேரமும் நாள் முழுவதும் எரிவது என்று அர்த்தம் அல்ல. இது இரவு முழுவதும், அது மாலை தொடங்கி காலை வரை எரிவது. 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் இதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலம் தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள்.
அப்படின்னா சாயங்காலத்தில் தான் இந்த விளக்கு எரிய வைக்கப்படுகிறது. காலை, அதாவது சூரியன் வரும் வரைக்கும், சூரியன் மறைந்ததிலிருந்து சூரியன் வரும் வரைக்கும் இது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது அணையாமல் காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஸ்தலத்தின் இருளை வெளிச்சமாக்குவதற்குத்தான் கர்த்தர் இந்த குத்து விளக்கை வைத்திருக்கிறார். ஆகவே இது நாம் வேதத்தில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் ஏற்கனவே கவனித்து கொண்டிருக்கிறோம். இந்த குத்து விளக்கு ஆண்டவர் இயேசுவனுடைய நிழல், ஆண்டவர் இயேசு பொருள். அதாவது வெளிச்சம் இருக்கிற நேரத்தில், வெளிச்சம் மறைகிற நேரத்திலிருந்து மறுபடியும் வெளிச்சம் வரும் வரை இந்த குத்து விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பரிசுத்த யோவானுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அங்கே, மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கொஞ்ச நேரத்துக்கு வெளிச்சத்தை கொடுப்பார், அப்புறம் இன்னொரு வெளிச்சம் வந்த உடனே அவர் நின்று விடுவார் என்ற அர்த்தம் அல்ல. ஆண்டவர் இயேசு அவர் மரித்தாலும் எல்லா காலங்களிலும் உயிரோடு இருந்தவர், இன்றைக்கும் இருக்கிறவர். ஆகவே இந்த விளக்கு ஆண்டவர் இயேசுடைய நிழல், ஆண்டவர் இயேசு அதன் பொருள். இந்த விளக்கை காட்டிலும் ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறவர். இன்னும் சொல்ல போனால், அவர் சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த 3 நாட்கள், மறுபடியும் உயிரோடு எழுந்து வருகிற அந்த 3 நாட்களிலும் ஆண்டவர் இயேசு உயிரோடு தான் இருந்தார். ஏனென்றால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் மரித்ததாக உலகத்தில் சொல்லப்பட்ட அந்த 3 நாட்களும் அவர் உயிரோடு இருந்து ஊழியம் செய்து கொண்டு தான் இருந்தார். ஆகவே குத்துவிளக்கு இரவில் மாத்திரம், அதாவது இருள் சூழும்போது மாத்திரம் இது வெளிச்சத்தை கொடுக்கும். விடியும் போது இது அணைக்கப்படும். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த விளக்கு, இயேசுவாகி விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிறவர். அவர் ஒருபோதும் நின்று போகின்ற விளக்கு அல்ல. ஆகவே இந்த குத்து விளக்கு நமக்கு ஆண்டவர் இயேசுவனுடைய மகிமையான ஊழியத்தின் அடையாளமாக நாம் பார்க்கிறோம். ஒன்றாவதாக இந்த விளக்கு எப்போது வெளிச்சம் கொடுக்கும் என்று கவனித்தோம். இரவில் அல்லது இருள் வரும்போது, இருள் விலகும்போது அது முடிந்துவிடும். ஆனால் இது லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில், ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சன்னதியில் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை என்றால் குத்து விளக்கை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இது உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்கு எரிய வைக்க கடவன். அப்படியானால் முதலாவது இந்த விளக்கில் நாம் கவனிப்பது, இது இருளில் பிரகாசிக்கின்ற விளக்கு. இரண்டாவதாக கவனிக்கின்றோம், இது ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஊழியம். பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அதைத் தொடர்ந்து அவருக்கு பின்வருகிற பிரதான ஆசாரியர்களும் செய்ய வேண்டிய ஒன்று. ஆகவே இது ஆரோனுடைய ஊழியமாக பார்க்கிறோம். என்று சொல்லப்போனால் பிரதான ஆசாரிய ஊழியமாக இதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த விளக்கு சுட்டி காட்டுகின்ற ஒன்று பிரதான ஆசாரியனுடைய அந்தரங்க ஊழியத்தை சுட்டி காட்டுகிறது. இது மனிதர்கள் பார்க்கின்ற நேரத்தில், மனிதர்கள் ஆலயத்தில் இருக்கின்ற நேரத்தில் நடப்பதல்ல. இது அந்தரங்கமாக எந்த மனிதர்களும் பார்க்காத நேரங்களிலே நடக்கின்ற ஒரு ஊழியத்தின் அடையாளம். பிரதான ஆசாரியனுடைய முதலாவது ஊழியம் இது ஒரு சீக்ரெட் மினிஸ்ட்ரி. இஸ் a symbol of secret ministry. அதாவது இது அந்தரங்கமாக செய்ய வேண்டிய ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஊழியம். சங்கீதம் 134 அதில் வாசிக்கிறோம், இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தினருக்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். இந்த இரவு நேர ஊழியத்தை குறித்து ஆவியானவர் சங்கீதம் 134:1 சொல்லுகிறார், இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தினருக்கும் கர்த்தருடைய ஊழியர்களே.
அப்படியானால் இந்த ஊழியம் என்ன ஊழியம் என்றால், மாலையில் அந்தி பலி செலுத்தி முடித்து மக்களெல்லாம் வெளியே போயிடுவாங்க. ஆராதிக்க வந்தவர்கள், ஆலயத்துக்கு வந்தவர்கள் அல்லது ஆசரிப்பு கூடாரத்தில் வந்தவர்கள் எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அந்தி பலி செலுத்தி முடிந்த உடனே, இன்னும் சொல்ல போனால் அந்த அந்தி பலி செலுத்துகின்ற அந்த தூபங்கள் காற்றோடு கலந்து போயிடும். அது காற்றோடு கலந்து விடும். அந்த நேரத்தில் அந்த எல்லா ஆராதிக்க வந்தவர்களெல்லாம் வெளியே போன பிறகு இந்த ஊழியம் ஆரம்பிக்கும். ஆகவே இந்த ஊழியம் ஒரு அந்தரங்கமாக, அதாவது விசுவாசிகள் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லது கர்த்தரை தொழுது கொள்ள வந்தவர்கள், பலி செலுத்த வந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வெளியே, ஆலயத்தினுடைய அந்த எல்லையை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதற்கு பிறகு தொடங்குகின்ற ஊழியம்தான் இந்த குத்து விளக்கினுடைய ஊழியம் நமக்கு கொடுக்கின்ற பாடம். ஆகவே முதலாவது, இட்ஸ் a symbol of secret ministry. இது அந்தரங்கமாக செய்யப்படுகின்ற ஒரு ஊழியம். இந்த மக்களெல்லாம் போயிட்டாலும் கர்த்தரை துதிப்பதும் பாடுவதும் நின்று போகாது. கர்த்தரை துதிப்பதற்கும் பாடுவதற்கும், கர்த்தரை மகிமைப்படுத்த ஸ்தோத்தரிப்பதற்கு ஆசாரியர், குறிப்பாக லேவியர்கள் ஆசாரியர்களுடைய பணியில் ஒன்றாக வேதம் சுட்டி காட்டுகிறது. 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இவர்களில் லேவியர், ஊழியர்களுடைய ஆலயத்தில் அல்லது ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் லேவியர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை அங்கே வரையறுத்து கொண்டு வரும்போது 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவர்கள் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டி இருந்தபடியால், இரவும் பகலும் அந்த சங்கீதக்காரர்கள் செய்ய வேண்டிய ஊழியம் பகலோடு முடிந்து போகிற ஊழியம் அல்ல. கர்த்தரை துதிக்கின்ற, கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகின்ற அந்த ஊழியம் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டி இருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். அப்படின்னா ஆலயத்துக்குள்ளேயே இவர்களுக்கு அறைகள் கொடுக்கப்படுகிறது இந்த லேவியர்களுக்கு. ஏனென்றால் இவர்கள் இரவும் பகலும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். ஆகவே முறையாக, வகை வகையாக ஒரு டீம் போய் அடுத்த டீம் வந்து இப்படி அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டே இருப்பார்கள். எப்போன்னா இரவும் பகலும். பகலில் பாடுவதை ஜனங்கள் கேட்பாங்க, ஆனால் இரவில் பாடுவதை கர்த்தர் மாத்திரம்தான் கேட்க முடியும். ஆகவே ஒன்று அங்கே பார்க்கிறோம், லேவியர்களும் ஆசாரியர்களும் செய்கின்ற அந்த ராக்காலங்களில் கர்த்தர் சுமந்து இருக்கிற ஊழியர்கள் செய்கின்ற ஒன்று, கர்த்தரை துதிப்பதும் கர்த்தரை சங்கீதங்களால் பாட்டுகள், ஞான பாட்டுகளினால் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற அந்த அனுபவம். இந்த ராக்காலத்தில் கர்த்தரை சமூகத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்படுகிறவர் யார் என்றால், இரவு நேர ஊழியத்தில் 24 லேவியர்கள் அங்கே இருப்பாங்க. ஆலயத்துக்குள்ளே அந்த இரவு நேரங்களில் 24 லேவியர்கள், 3 ஆசாரியர்கள், ஒரு கேப்டன், அதாவது அந்த ஆலயத்தை காவல் காக்கிறவர்களுடைய தலைவன் ஒருவன். இவர்கள் ஆலயத்துக்குள்ளே இருப்பாங்க. ஆலயத்தினுடைய வாசல்கள் பூட்டப்படும் அல்லது ஆசல் கூடாரம் வந்து அது அடைக்கப்படுகிறது. ஆனால் இதுக்கு உள்ளே இந்த 3 விதமான, ஒன்று 24 லேவியர்கள் இருப்பாங்க, அடுத்தது 3 ஆசாரிகள் இருப்பாங்க, ஒரு தலைவன், அதாவது காவல் காக்கிறவருடைய தலைவன் இருப்பான். ஏனென்றால் நான் முதல்ல சொன்னேன், ஒன்று லேவியர்கள் ஏன் இங்கே தேவை என்றால் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவதற்கு இரவும் பகலும் பாடுகிறவர்கள். ரெண்டாவதாக அவருடைய முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது, பலிபீடத்தில், கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் இருக்கிற பலிபீடத்தில் அந்த பலிபீட அக்னி எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அது அவிந்து போகக்கூடாது. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த பலிபீடத்தில் எப்போதும் அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது அணைந்து விடக்கூடாது. ஆகவே இரவு நேரங்களில், பகல் நேரம் முடிந்து பகலில் பலி செலுத்தப்படுகிறது, இரவு நேரங்களில் பலி செலுத்தப்படாது. ஆனால் அங்கே அந்த அக்னி அணைந்து போகாமல் அது விறகுகள் அல்லது கட்டைகளை போட்டு அதை உயிரோடு வைத்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த நெருப்பு அவிந்து விடக்கூடாது. பலிபீடத்தின் அக்னி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது அவர்களுடைய வேலை.
மூன்றாவதாக இந்த குத்து விளக்கை நாம் கவனிக்கிறோமே, இந்த குத்து விளக்கு இரவில் அணைந்து விடக்கூடாது. ஏனென்றால் 7 அகல் இருக்கிறது, அவைகள் திரிகள் இருக்கிறது, அவைகள் எண்ணெய்கள் ஊற்றப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. எண்ணெய் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் விளக்கு அணைந்து விடும். ஆகவே இந்த இரவு நேர ஊழியத்தில் செய்கின்ற மூன்றாவது வேலை இது. எப்போதும் இவர்கள் எண்ணெயை ஊற்றியதில் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நான் கவனித்தோமே, லேவியராகமம் 24:4 அவன் இரவு முழுவதும், அதாவது சாயங்காலம் தொடங்கி விடியற் காலை வரை அது அந்த எண்ணெய் குறையாமல், அந்த விளக்கு அணைந்து போகாமல் காப்பாற்ற வேண்டும். அது ஊழியம். நான்காவதாக கர்த்தருடைய ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும். இரவிலே ஆலயத்தின் பொருள்களையோ ஆலயத்தின் பரிசுத்த பொருள்களை தீட்டுப்படுத்தி விடாதபடி அல்லது அவைகளை எடுத்துக்கொண்டு போய் விடாதபடி அதை பாதுகாப்பது, காவல் செய்வது இந்த ஊழியர்களுடைய வேலை. எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல், எண்ணாகமம் 1:53, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக. அப்படின்னா இவர்கள் பகல் நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க, இரவு நேரத்தில் யாராவது வந்து உள்ளே அவர்கள் கர்த்தர் சமூகத்தை வந்து அவர்கள் அடிபட்டு செத்து விடாதபடிக்கு வேறும் சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடுங்கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக. இது இரவு நேரத்தில் மிக முக்கியமான ஒன்று. அடுத்து ஒன்றை கவனிக்கிறோம். இங்கே இருக்கிறவர்கள் ஆலயத்துக்குள்ள இரவு நேரத்தில் நாக்காலத்தில் கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற ஊழியர்கள், இந்த 24 லேவியர்கள், 3 ஆசாரியர்கள், ஒரு காவல் காக்கிறவர்களுடைய தலைவன், இவ்வளோ பேரும் உள்ளே இருப்பாங்க. இருந்து அடுத்த நாள் ஊழியத்துக்கு, அடுத்த பகல் வேளை ஊழியத்துக்கு இவர்கள் ஆலயத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஒன்று, அது விளக்கு அணையாமல் காக்க வேண்டும். பலிபீடத்தினுடைய அக்னி அவிந்து போகாமல் காக்க வேண்டும். அடுத்தது இவர்கள் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். மற்ற மனிதர்கள் உள்ளே வந்து விடாதபடி ஆலயத்தை சுற்றிலும் பாதுகாக்கின்ற பொறுப்பு இவர்களுக்கு உண்டு. இதைவிட முக்கியமானது, இவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 134 கவனிக்க, ராக்காலத்தில் நிற்கிற ஊழியர்களை பற்றி வேறு சுட்டி காட்டுகின்ற வார்த்தை, அவர்கள் சங்கீதம் 134 இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் போட்டிருக்கு. அங்கே என்ன செய்யக்கூடாது, அங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு முதல்ல இரவு நேரம் ஊழியம், தூக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் ஒன்று தூங்கவும் கூடாது, உறங்கவும் கூடாது. அது ஸ்லம்பர் நாட் ஸ்லீப் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் இரவு நேரத்தில் ஊழியர்கள் அவர்கள் தூங்கிவிடக்கூடாது. ஏன்னா மக்கள் உள்ளே வரமாட்டாங்க, இவர்கள் மாத்திரம்தான். ஆகையினால நீ கொஞ்சம் பேர் தூங்கு, நாங்கள் கொஞ்சம் பேர் விழித்திருக்கிறோம், அப்புறம் நாங்கள் கொஞ்சம் அப்படி செய்ய முடியாது. அவர் ராக்காலத்தில் நிற்கிறவர்கள் என்று வேலைன்னு சொல்லுகிறது. ஆகவே இவர்கள் செய்ய வேண்டிய வேலை, இரவெல்லாம் துதிக்கிறார்களே, ஒன்று தூங்காமல் உறங்காமல் அவர்கள் துதிக்க வேண்டும். ரெண்டாவதாக, அது என்னதான் துடித்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை மகிமை கொண்டிருந்தாலும் இந்த சிந்தையில் பொருளாதார எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆகவே என்ன இருக்கக்கூடாது, நோ ஈவில் இமேஜினேஷன். உள்ளே என்ன, அந்த தீங்கான தீமையான எண்ணங்கள் உள்ளே வராமல் அவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக, வீண் பேச்சுக்கள் பேசாமல் இருக்க வேண்டும். இந்த இரவு நேர ஊழியத்தில் எனக்கு நோ ஐடில் டாக், அது தேவையற்ற வீண் வார்த்தைகளோ வீண் பேச்சுக்களோ அங்கே இருக்கக்கூடாது. ஒன்லி பிரைசிங் காட். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள்.
அப்படின்னா ராக்காலத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்றால் இது மிக அவசியமான ஒன்று. அப்படின்னா இவர்கள் செய்கின்ற ஒன்றில் சொன்னேன், இவர்கள் இரவும் பகலும் கர்த்தரை துதித்து பாடுகிறவர்கள். இரண்டாவதாக இவர்கள் ஆலயத்தினுடைய பலிபீடத்தின் அக்னி அவியாமல் காத்து கொள்ளுகிறவர்கள். மூன்றாவது, இந்த குத்து விளக்கு அணைந்து போகாமல் அது எண்ணெய் ஊற்றி காத்து கொண்டிருக்கிறவர்கள். நான்காவதாக இவர்கள் ஆலயத்தை பாதுகாக்கிறவர்கள். ஆலயத்தை குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமாக மற்றவர்கள் உள்ளே வந்து விடாதபடி அதை காக்கின்றவர்கள். அடுத்து அவர்கள் வீண் சிந்தனைகள், வீண் பேச்சுக்கள், வீண் தூக்கங்கள் இவைகளை விட்டு கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கின்ற அந்த மகிமையான அனுபவம். இந்த குத்து விளக்கு நமக்கு எதை காட்டுகிறது என்றால், சாயங்காலம் ஆரம்பிக்குது, விடியற்காலை வரைக்கும், சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும் என்றால் இது ராக்காலத்தில் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களுடைய அந்தரங்க ஊழியத்தின் அடையாளம். ஆகவே இதில் என்ன விசேஷம் சொன்னால், நான் முதல்ல சொன்னேன், லேவியராகமம் 24:3-4 இது ஆரோனுடைய ஊழியம். இன்னும் சொல்ல போனால் பிரதான ஆசாரியனுடைய ஊழியம் தான் இந்த விளக்கு அணையாமல் எரிய வைக்க வேண்டியது. ஆனால் ஒரு வருஷம் முழுவதும், என்ன சொல்ல போனால் ஏறக்குறைய 37-38 வருஷங்கள் வனாந்திரத்திலே இவர்கள் பயணம் செய்கிறார்கள். அடுத்து சாலமோன் ஆலயத்தை கட்டுற வரைக்கும் அந்த உடன்படிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாத கூடாரம் தான் போய்கொண்டே இருக்கும். ஆனால் இப்போது பிரதான ஆசாரியன் வாழ்நாள் முழுவதும் அவர் ராத்திரி தூங்கவே முடியாது. அப்படி பார்த்தால் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் அது பிரதான ஆசாரியன் ஊழியம் என்றால் என்ன செய்வாராம்? இன்டர்மீடியன்ட் செக்கிங். அவர் அவ்வப்போது வந்து பார்த்து போவார், ஒழுங்காக எரிகிறதா, எண்ணெல்லாம் சரியாக ஊற்றிருக்காங்களா, ஊழியர்கள் அதை சரியாக பராமரிக்கிறார்களா, அதை நன்றாக இதெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை அவருடைய வேலை. அவருடைய மேற்பார்வைதானே தவிர அவரே அதை செய்வதில்லை. அவர் இன்டர்மீடியண்டாக அதை விட்டு அவ்வப்போது வந்து அந்த விளக்கு எப்படி எரிகிறது, ஊழியர்கள் அதை சரியாக பராமரிக்கிறார்களா என்று பார்ப்பது தான் அவருடைய வேலை. ஆகவே இது பிரதான ஆசாரியனுடைய வேலையாக இருந்தாலும் அவரை நேரடியாக செய்வதல்ல, மற்றவர்களை கொண்டு செய்கின்ற வேலை. ஆனால் நமது பிரதான ஆசாரியன் இந்த குத்து விளக்கு சொன்ன எப்போதும் எரிவது ஒரு பிரதான ஆசாரியனுடைய மேற்பார்வையில் எரிவது பிரதான ஆசாரியனுடைய ஊழியம். ஆனால் அந்த பிரதான ஆசாரியன் எப்போதுமே அதை பார்ப்பதில்லை, அவன் மேற்பார்வை தான். அவருக்கு கீழுள்ள ஆசாரியர்கள் தான் அதை எரிந்து கொண்டிருக்க செய்கிறது, அவர்கள்தான். ஆனால் நமது பிரதான ஆசாரியனாகிய ஆண்டவராகிய இயேசு அவருடைய அந்த அந்தரங்க ஊழியம் இருக்குது, அது மிக மிக மேன்மையானது. சங்கீதம் 121:4 வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு காக்கிறவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை என்று வாசிக்கிறோம். அங்கே தான் வாசிக்கிறோம், நைதர் ஸ்லம்பர் நாட் ஸ்லீப். அவர் எப்படிப்பட்டவரா? தூங்காமல் உறங்காமல் காக்கிறவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது தேவனுடைய தன்மை, தன்னுடைய ஜனங்களை தூங்காமல் உறங்காமல் காக்கிறவர். இந்த குத்து விளக்கு தேவனுடைய சுட்டி காட்டுகின்ற ஒன்று. இது இரவெல்லாம் தூங்காமல் உறங்காமல் அது வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. இது பிரதான ஆசாரியனுடைய ஊழியம். தேவனுடைய ஸ்தானத்தில் நின்று அவர் அதை செய்கிறார் இரவில் தான். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு அவர் இதுக்கு இது ஒருபடி மேலே நமக்கு எப்போதுமே தெரியும். ஆரோனை பார்க்கலும் ஒரு மேலான ஆசாரியன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் இருப்பது கடினம். பகலில் தூங்குறவங்க இரவில் முடித்திருக்கலாம், அல்லது இரவில் தூங்குறவங்க பகலில் விழித்திருக்கலாம். ஆனால் இப்படிதான் ஆசாரியன் ஒரு சில நாட்களில் சில காலங்களில் மாத்திரம் வந்து பார்த்து போகிறவர். நம் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் எப்போது நமக்காக விழித்திருக்கிறவர். ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். மார்க் நற்செய்தி 4:38. மார்க்கு 4:38. அங்கே ஆண்டவர் இயேசு படகிலே கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் சொன்னேன், ஆரோன் பிரதான ஆசாரியன், அவர் எல்லா நாளும் விழித்திருப்பதில்லை. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு தூங்காமல் உறங்காமல் காக்க தேவனுடைய தன்மை அது. ஆண்டவர் இயேசு தேவனாக இருப்பதனால் அவர் தூங்காமல் உறங்காமல் காக்கிறவர் என்று சொன்னேன். அதற்கு ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுகிறேன். மார்க் 4:38 கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார்.
தூங்காமல் உறங்காமல் காக்கிற ஒரு ஆச்சு இங்கே தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர்கள் அவரை எழுப்பி படகுல போகிறாங்க, அக்கறை செல்ல வேண்டும். அவர்கள் அக்கறைக்கு போவதற்கு போகும்போது காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. காற்று வீசுகிறது, கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார் என்று மார்க்கு நற்செய்தி சொல்லுகிறது நமக்கு. அவர்கள் அவரை எழுப்பி, போடுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவை இல்லையோ, உமக்கு கவலை இல்லையா அப்படி கேட்குறாங்களே. அப்படின்னா இயேசு தூங்காமல் உறங்காமல் நம்ம காக்கிறோம், நம்ம நம்புகிறோம். ஆனால் இங்கே இயேசு மாம்சத்தில் வாழ்ந்தபோது அவர் தூங்குகிறாரு. ஒருவேளை மாம்சத்தில் இருந்ததுனால அவருக்கு தூங்குவது நியாயம்தான். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. இயேசு தூங்கினார், காற்றும் கடலும் காற்று வீசினது, கடல் பொங்கினது, கப்பல் அந்த போகின படகு அது அலக்களிக்கப்படுகிறது. இயேசு அப்பொழுது எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாக இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர்கள் புறப்பட்ட இடத்திலிருந்து அவர்கள் அந்த கடலை கடந்து கதரேனர் நாட்டுக்கு வர்றாங்க. வரும்போது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கப்பலில் நித்திரையாக இருந்தார். கடுங்காற்று வீசினது, கடல் கொந்தளித்தது, படகு அலக்களிக்கப்படுகிறது. காற்று எந்த திசையில் அடித்ததோ அந்த பக்கம்தான் போயிருக்கும். அது ஆண்டவர் இயேசுவை இவர்கள் எழுப்பினார்கள். இயேசு எழுந்து கடலையும் காற்றையும் அலட்டினார். அது அமைதலாயிற்று. ஆனால் இப்போது நடக்கின்றது என்னவென்றால், அந்த கப்பல், அந்த படகு எங்கே போகலை அப்படின்னு சொன்னால், அது ஊருக்குள்ளே போகலை, ஊருக்கு வெளியே போயிருக்குது. ஊருக்கு வெளியே. ஏனென்றால் மார்க் 5:2 வாசிக்கிறோம், பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அப்படின்னா அந்த கப்பல் எங்கே போயிட்டு அப்படின்னு சொன்னால், ஊருக்கு நேராக போகாமல் இந்த காற்று கடலும் அவங்களே திசை கொஞ்சம் திருப்பி ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த கல்லறைகள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஒருவேளை ஆண்டவர் இயேசு விழித்திருந்தால் காற்று கடலும் வந்திருக்காது. இல்லை வந்தால் உடனே அதட்டிருப்பார். கப்பல் ஊருக்கு வெளியே உள்ள அந்த பிரேத கல்லறைக்கிட்ட போயிருக்காது. ஆனால் ஆண்டவர் இயேசு இங்கே நித்திரையாக இருக்கிறார் என்றால் சீஷர்கள் தத்தளிக்கிறார்கள். சீஷர்களை குறித்து கவலை இல்லாமல் தூங்கலை. அவங்க அப்படி தான் கேட்குறாங்க, ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு உங்களுக்கு கவலை இல்லையான்னு தானே கேட்டாங்க. சீஷர்களை பற்றியும் இயேசுவுக்கு கவலை இருக்குது. அதே நேரத்தில் எங்கேயோ கல்லறைக்கு நடுவிலே ஒரு மனிதன், சங்கிலிகளால் கட்டப்பட முடியாதவன், மனிதர்களோடு வாழ முடியாதவன், சமுதாயத்திலிருந்து பிரேத கல்லறைகள் இருக்கின்ற அந்த விவேகத்தின் வழியை விட்டு நடந்த ஒருவன் கல்லறைக்குள்ளே கிடக்கிறான, அவனையும் குறித்து ஆண்டவர் இயேசு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். 146ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், 146:7, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஒருவராலும் கட்டப்பட முடியாதவனாய், பிசாசினால் கட்டப்பட்டவனாய் இருந்த ஒருவனை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராகத்தான், அவர் அக்கறையற்றவராக தூங்கல. சீஷர்கள் நினச்சிருக்கலாம், ஒருவேளை, ஆண்டவரே, நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா, உங்களுக்கு அக்கறை இல்லையா எங்கள் மேலே? ஆண்டவர் இயேசு சொன்னால் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னாரே தவிர அடித்தளத்துக்கு போவோம் வாங்கன்னா கூப்பிட்டார். அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு தானே அழைத்திருக்கிறார். இயேசு சொன்னால் அக்கறைக்கு போவோம் என்றால் அக்கறைக்குத்தான் போவோமே தவிர அடித்தளத்துக்கு ஒரு நாளும் போவதில்லை. சீஷர்கள் அவர்கள் ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் அமிழ்ந்து போகிறோம், கவலை இல்லையா? சீஷர்கள் நின்று கொண்டிருக்கின்றவர்கள். இயேசு படுத்திருக்கிறார் படகுல. ஆண்டவர் இயேசு கப்பலின் பின்னேற்று படுத்திருக்கிறார். சீஷர்கள் நின்று கொண்டிருக்காங்க, கத்துறாங்க, ஆண்டவரே, நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே, கவலை இல்லையா? இயேசு படுத்திருக்கிறார, படகுக்குள்ளே தண்ணி வந்தால்
படகு மூழ்கினால் முதல்ல இயேசு தானே மூழ்கணும். இயேசு மூழ்கின பிறகு தான் நிற்கிறவங்க மூழ்குவாங்க. அப்படின்னா எங்கள் ஆண்டவர் இயேசு ஒருபோது மூழ்கி போகிறவர் அல்ல. அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர், காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறவர், அவர் சமுத்திரத்தை குலுக்குகிறவர். அவ்வளவு பெரிய தேவன். ஆகவே இந்த குத்துவிளக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரம். அந்த குத்துவிளக்கு எரிய வைக்கின்ற பிரதான ஆசாரியன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரம். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. அவர் எல்லா காலங்களிலும் விடுத்திருக்கிறவர். அவர் எல்லா காலங்களிலும் அவர் தூங்குவது போல இருந்தாலும் நமக்கு வேறு சுட்டி காட்டுகிறது, அவர் தூங்காமல் உறங்காமல் காக்கிறவர் தான். அவர் நம்மேல் கவனமாக இருக்கிறவர், நம்மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறவர். ஆகவே இந்த குத்துவிளக்கு ஒரு நிழல் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு பொருள். நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசு ஆரோனை விட சிறந்த பிரதான ஆசாரியன் என்பதை எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் சில கருத்துக்களை கவனிக்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு ஆரோனை விட எப்படி சிறந்த பிரதான ஆசாரியன் என்றால், முதல்ல அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ராயல் பிரீஸ்ட்ஹுட், அதாவது ராஜரீகமான ஒரு ஆசாரியத்துவம், பிரதான ஆசாரியத்துவம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியெடுத்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். நீ வாசிக்கிறோம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியன் ஆனவர் என்பதை எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 5 வாசிக்கிறோம். எபிரேயர் 7 நாம் அதை கவனிக்கிறோம். இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் இயேசுனுடைய ஆசாரிய ஊழியம் எப்படிப்பட்டது என்றால், ஆரோனுடைய ஆசாரிய ஊழியம் எங்கிட்ட ஆரம்பிக்கிறது என்றால் அடிமைத்தனத்திலிருந்து. ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தாலும் லேவி கோத்திரத்தில் வந்தவராக இருந்தாலும் அவர் அழைக்கப்பட்ட நிலையில் அவர் ஒரு அடிமையாக இருந்து வந்தவர். அடிமைத்தனத்திலிருந்து அவர் ஆசாரியத்துவத்துக்கு வந்தவர். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி இல்லை. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியமாகிறார். ஏனென்றால் இட்ஸ் அ ராயல் பிரீஸ்ட்ஹுட். வீரன் சொல்லுகிறது, மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா. அப்படின்னா ஒரு ராஜாவினுடைய அந்த வரிசையில் வரக்கூடியவர் ஆண்டவர் இயேசு. ஆகவே இவர் ஒரு ராயல் பிரீஸ்ட்ஹுட். அவருக்கு அதாவது ராஜரீகமான ஆசாரியத்துவம், உடைய ஆசாரியத்துவம். 2ஆவதாக 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவன் அத்தாரிட்டேட்டிவ் பிரீஸ்ட்ஹுட், அதாவது அதிகாரமுள்ள ஒரு பிரதான ஆசாரியத்துவம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம். அவருடைய பேருக்கு ஒன்று மெல்கிசேதேக்கு ஏன்னு சொல்லுகிறது, மெல்கிசேதேக் என்பது நீதியின் ராஜா என்றும், அடுத்தது சாலேமின் ராஜா சமாதானத்தின் ராஜா என்றும். அப்படின்னா நீதியின் ராஜாவும் சரி, சமாதானத்தின் ராஜாவும் சரி. அப்படின்னு அவருக்கு என்ன இருக்குன்னா, அத்தாரிட்டேட்டிவ் பிரீஸ்ட்ஹுட், இது அதிகாரம் உள்ள. அவர் நீதியின் ராஜாவின் வம்சத்தில் வரிசையில் வருகிறார். 2வது சமாதானத்தின் ராஜாவின் வரிசையில் வருகிறார். 3ஆவதாக அவரை குறித்து வாசிக்கிறோம், இவருடைய ஆசாரியத்துவம் ஒரு காலங்களுக்கு உட்பட்டதல்ல, டைம்லெஸ் பிரீஸ்ட்ஹுட். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கார். இவர் இந்த மெல்கிசேதேக்கு என்ன கிடையாது, இவருக்கு துவக்கமும் முடிவும் இல்லை என்று வேறு சொல்லுது. இதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். துவக்கமும் முடிவு இல்லை என்றால் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இவனுடைய பிறப்போ அல்லது இவனுடைய இறப்போ சொல்லப்படாததுனால வேதம் அப்படி சொல்லுகிறது. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் என்றால் இவருக்கு நித்தியமானவர் என்று அர்த்தம் அல்ல. இவன் உலகத்தில் உள்ள ராஜா தான், சாலேமின் ராஜா தான். ஆனால் இவனுடைய துவக்கமும் முடிவும் என்று சொல்லப்படாததுனால வேதம் சொல்லுகிறது, இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல். அப்படின்னா ஆண்டவர் இயேசு அந்த வம்சத்தில் வரும்போது, அந்த வரிசையில் வரும்போது இது டைம்லெஸ் பிரீஸ்ட்ஹுட். இது காலங்கள் குறிப்பிடப்படாத, அது எல்லா காலங்களுக்கும் உரிய ஒரு ஆசாரியத்துவம். 4ஆவதாக இது இண்டிபெண்டன்ட் பிரீஸ்ட்ஹுட்.
இது ஒரு தனித்துவம் உள்ள ஒரு ஆசாரியத்துவம். 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறோம். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்கள் பெற்றவனே ஆசீர்வதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இது ஒரு வரிசை, அதாவது தேவன் நியமித்த அந்த வரிசையிலிருந்து வரல. இன்னும் சொல்லப்போனால் இவன் இண்டிபெண்டன்ட், அதாவது தனித்துவமான ஒரு ஆசாரியத்துவம். அந்த வரிசையில் வருகிறார் ஆண்டவர் இயேசு. ஆகவே இது தனித்துவமான ஒரு பிரதான ஆசாரியத்துவம். அடுத்தது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக, எட்டர்னல் பிரைஸ்ஹுட். முதல்ல கவனித்தோம், துவக்கமும் முடிவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நித்தியமானது. அப்படின்னா துவக்கத்துக்கு முன்னாடி இருந்து முடிவுக்கும் அப்புறம் இருக்கக்கூடியவர். ஆகவே இந்த ஆசாரியத்துவம் எவர்லாஸ்டிங் பிரைஸ்ஹுட். அடுத்து வாசிக்கிறோம், இது பூரணப்படுத்துகின்ற ஒரு பிரதான ஆசாரிய ஊழியம், பர்ஃபெக்டிங் பிரைஸ்ஹுட். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவாகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். 6வதாக வாசிக்கிறோம், இது ஒரு பூரணப்படுத்துகின்ற ஒரு ஆசாரியத்துவம். ஆகவே அந்த குத்துவிளக்கு, அது பிரதான ஆசாரியனுடைய ஊழியம் இரவெல்லாம் எரிந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் இரவெல்லாம் எரிந்து கொண்டிருக்கும். அது பிரதான ஆசாரியனுடைய பொறுப்பு, உத்தரவாதம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு அந்த ஆரோனை பார்க்கலும் மேலானவர். ஆகவே தான் அவருடைய ஊழியம் மிக மேன்மையானது, இரவும் பகலும். வெறும் இரவு மாத்திரமல்ல, இரவும் பகலும். ஆகவே இது குத்துவிளக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற முதலாவது ஒரு ஆவிக்குரிய பாடம். இது மிக அவசியமானது, அந்தரங்க ஊழியம். இது எந்த ஊழியத்தை பார்க்கலும் உயர்ந்த மேலான ஊழியம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு அந்த குத்துவிளக்கின் பொருளாக சுட்டி காட்டுகிறார். 2வதாக இந்த குத்துவிளக்கில் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று, இந்த குத்துவிளக்கு எரிகிறதே தவிர இந்த குத்துவிளக்கு தனக்காக எரிவதில்லை. இந்த குத்துவிளக்கு எரிகிறது, ஆனால் தனக்காக எரிகின்ற குத்துவிளக்கு அல்ல. இரவெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் தனக்காக இந்த வெளிச்சத்தை வீசல. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் அந்த குத்துவிளக்கு நேரே எதிரே இருக்கக்கூடிய அந்த சமூக தப்பங்கள் வைக்கின்ற அந்த மேஜையை, அதுமாதிரி இருக்கின்ற அப்பங்களை, அதோடு சேர்ந்த உபகரணங்களை வெளிச்சமூட்டுகின்ற ஒன்று. அடுத்து அந்த தூப பீடத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒன்று. ஆகவே இது குத்துவிளக்கு கற்றுக் கொடுக்கின்ற 2வது பாடம். இது தன்னலமற்ற ஊழியம். இன்னும் சொல்லப்போனால் செல்ஃப்லெஸ் மினிஸ்ட்ரி, இன்னும் சொல்லப்போனால் சாக்ரிஃபிஷியல் மினிஸ்ட்ரி. ஒன்று சீக்ரெட் மினிஸ்ட்ரி, அந்தரங்க ஊழியம். அது ஆண்டவர் இயேசுடைய நிழல், ஆண்டவர் இயேசு பொருள். 2வதாக கவனிக்கிறோம், இது தனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுப்பதில்லை. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, a candle doesn't illuminate its base. ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தால், ஒரு விளக்கை கொளுத்தி வைத்தால், அந்த விளக்கினுடைய அல்லது அந்த மெழுகுவர்த்தியினுடைய அடிப்பகுதியில் ஒரு இருள் இருக்கும். A candle doesn't illuminate its base. ஒரு மெழுகுவர்த்தி அல்லது ஒரு விளக்கை அதை கொளுத்தி வைத்தால் அந்த விளக்கினுடைய அடிப்பகுதியை தாண்டி தண்ணீர் கீழே பார்த்தா ஒரு இருள் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் அது வெளிச்சத்தை கொடுக்கும், ஆனால் அதனுடைய அடிப்பாகத்தை அது வெளிச்சமூட்ட முடியாது, வெளிச்சமூட்டுவது இல்லை. ஆகவே இந்த குத்து விளக்கு நமக்கு சுட்டி காட்டுகின்ற பாடம், இது ஒரு செல்ஃப்லெஸ் மினிஸ்ட்ரி. சொல்லப்போனால் இது மற்றவர்களுக்குத்தான், சொல்லப்போனால் பரிசுத்த ஸ்தலத்தை வெளிச்சமூட்டுவதை தவிர தனக்காக இது வெளிச்சமூட்டுவது இல்லை. இது நம் கர்த்தருடைய தன்மையின் வெளிப்பாடு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு தேவனுடைய தன்மையை பற்றி சுட்டி காட்டுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், இப்படி செய்வதினால், மத்தேயு 5:45, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும்
நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவன் காலங்களை, சூரியனை, சந்திரனை, காலங்களை, பருவங்களை எல்லாம் கொடுத்தது காரணம் அவருக்காக அல்ல, அவருக்கு இல்லை. இது நல்லவர்களோ தீயவர்களோ யாராக இருந்தாலும் அப்படின்னா பட்சபாதம் இல்லாமல் செய்யப்படுகின்ற ஒளி. இது தன்னலமற்ற ஒளி. தனக்கு அதனால் என்ன வரும்? ஒரு மனுஷன் ஞானவானாக இருப்பதனால, ஒரு மனிதன் புத்திமானாக இருப்பதனால கர்த்தருக்கு என்ன லாபம்? தேவனுக்கு என்ன அதனால் மேன்மை? ஒன்றும் இல்லை. ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதனால கர்த்தருக்கு எந்த மகிமை வரப்போகிறதில்லை. இது மனிதனுக்குத்தான், அவனுக்குத்தான். அது ஒரு விவேகியாக இருந்து அவன் எவ்வளோ பெரிய மேன்மைகளை செய்தாலும் அதனால் தேவனுக்கு என்ன லாபம்? ஆனால் தேவன் அப்படி அல்ல. தனக்காக எதையும் செய்யலை, மனிதர்களுக்காகவே, தான் நேசிக்கிறவர்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்யப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா இந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சுட்டி காட்டுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னதாக லூக்காவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் தேவன் எப்படிப்பட்டவரா? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் யாருக்கு செய்கிறாரா? நன்றி அறியாதவர்கள். நன்றி அறியாதவர்கள். ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள், God gives and forgives, man gets and forgets. தேவன் கொடுத்துவிட்டு அவர் மன்னிக்கிறவர், மனிதன் பெற்றுக்கொண்டு மறந்து போகிறவன். தேவனை பற்றி வேறு ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அப்படின்னா தேவனுடைய தன்மையை இந்த விளக்கு சுட்டி காட்டுகிறது. இது தனக்காக அல்ல, இது ஒரு தன்னலமான ஊழியம் அல்ல, இது பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கின்ற அந்த மகிமையான வழி. ஆனால் தான் ஆண்டவர் இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் நம் விசுவாச வாழ்க்கையை இப்படி சுட்டி காட்டுகிறார். மத்தேயு 5:15, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டி மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் 16ஆம் வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. வெளிச்சம் நமக்கல்ல, நாம் இருளில் இருந்தோம், இருளாகவும் இருந்தோம். கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார், நம்மை ஒளியாக மாற்றினார். எதற்கென்றால் நாம் உலகத்துக்கு ஒளியாக இருப்பதற்குத்தான், பிறருக்கு வெளிச்சம் வீசுவதற்குத்தான். ஆகவே இந்த குத்துவிளக்கு தேவனுடைய தன்மையின் ஒரு அடையாளம். இது தேவனுடைய தன்மையை ஆண்டவர் இயேசு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், ஆண்டவர் இயேசு நாம் அறிந்திருக்கிறோம், அவர் மனிதனாக வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 38-39 வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தபடியினால் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்டு விடுவிக்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் சுற்றி திரிந்த நாட்களில் ஒரு இடத்திலும் தன்னை அவர் மகிமைப்படுத்தி உயர்த்தினதில்லை. அவர் எப்போதும் தன்னை மறைத்து கொண்டு தேவனை பிதாவை மாத்திரமே அவர் மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு தன்னை மறைத்து கொண்டு பிதாவை மகிமைப்படுத்தினார் என்றால், ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை கொண்டே இயேசு தேவன் இல்லை, பிதாதான் தேவன், இயேசு பிதாவினால் உருவாக்கப்பட்டவர் என்று சொல்வதற்கு இன்றைக்கு அநேக பயன்படுத்துகின்ற வசனங்களே ஆண்டவர் இயேசு சொன்ன வசனம்தான். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு பிதாவின் சித்தத்தை பூமிக்கு வந்தவர். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். தேவனே, சர்வாங்க தகனங்களும் பாவ நிவாரண பலிகளும் உனக்கு பிரியமல்லவை என்று சொன்னீர். ஆகவே முடிந்தோ உங்கள் சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், என்னை குறித்த புஸ்தக சூழலில் எழுதியிருக்கிறதே என்று ஆண்டவர் இயேசு சொல்லிதான் உலகத்துக்குள்ளே வந்தார்.
அவர் சிலுவை வரை தன்னை தாழ்த்தினார். ஆனால் அந்த இயேசு தன்னை தேவனை காட்டிலும் உயர்ந்தவராக ஒரு இடத்திலும் சுட்டி காட்டவில்லை. ஏனென்றால் அந்த குத்து விளக்கு அது தன்னை மகிமைப்படுத்துவதில்லை, தனக்காக வெளிச்சம் கொடுப்பதில்லை, பிறருக்கு வெளிச்சத்தை கொடுப்பது தான். ஆகவே ஆண்டவர் இயேசு பூமியில் வந்தபோது அவர் பிதாவை மகிமைப்படுத்தினாரே தவிர அவர் தன்னை ஒருபோதும் உயர்த்தி காட்டவே இல்லை. நான் சொன்னேன், அப்படிப்பட்ட வசனங்களை பயன்படுத்தி தான் இன்றைக்கு இயேசு தேவன் இல்லை, பிதா தான் தேவன். இயேசுவே சொல்லியிருக்கிறாரு நான் தேவன். இயேசு எங்கேயாவது நான் தேவன் சொல்லியிருக்கிறாரா? இப்படிலாம் கேட்குறாங்க. வேதத்தை இன்னும் கொஞ்சம் கவனித்து படித்தார்களானால் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை பாருங்களேன். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பிதா என்னிலும் பெரியவர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், இயேசு தன்னை உயர்த்தாமல் தன்னை அனுப்பின பிதாவை அவர் உயர்த்தி காண்பிக்கிறார். யோவான் 14:28 நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடைய சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவிடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு தன்னை உயர்த்தி காட்டல. நான் பிதாவுக்கு சமம் என்று அவர் சொல்லலை, மாறாக சொல்லுகிறார் பிதா என்னிலும் பெரியவர். ஸோ இதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு அந்த குத்துவிளக்கின் பொருளாக இயேசு நிற்கிறார். குத்துவிளக்கு அது ஒரு தன்னலமற்ற ஊழியத்தின் அடையாளம். ஆண்டவர் இயேசு தன்னை மறைத்து கொண்டு பிதாவை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார். இரண்டாவதாக வருகையை பற்றி ஆண்டவரிடம் முதலாம் வருகை இரண்டாம் வருகை பற்றி கேட்கும்போது சொல்கிறார், அந்த நாளையும் தேவன் ஒருவரை தவிர, பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியார், தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்றுதான் மார்க்கு 13:32 ஆண்டவர் இயேசு சொல்லுவார். மார்க்கு 13:32 அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஆகவே அவர் தேவனாக இருந்தால் அவருக்கு தெரியுமே. இயேசுவே சொல்லுகிறார், என் குமாரனுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஆகவே இயேசு தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இந்த வசனத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அவருக்கு தெரியாத தேவன் என்றால் எல்லாம் தெரியுமா அவருக்கு? ஆனால் இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஏன் அவர் தேவன் என்று சொல்கிறீங்க? அதான் முதல்ல சொன்னேன். எந்த அளவுக்கு இயேசு தன்னை தாழ்த்தினார் என்றால், எந்த அளவுக்கு ஒரு தன்னலமற்ற ஊழியத்தை செய்தார் என்றால், அவர் தேவனே இல்லைன்னு சொல்லி மற்றவர்கள் சொல்லுவதற்கு அவர் சொன்ன வார்த்தைகளையே பயன்படுத்துகின்ற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். இன்னும் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஆண்டவர் இயேசுவை பற்றி ஆண்டவர் இயேசுவை சொல்லுகிறார், நான் சுயமாய் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 5:19 யோவான் 5:19 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அண்டபடியே செய்கிறார். யோவான் நற்செய்தி 5:8 கொஞ்சம் கவனித்து பார்த்தால் இயேசு பிதாவுக்கு சமமானவர் என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு பேசுகிறார். ஆனால் அதை ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள், வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள் கூட அதை தவறாகவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோவான் 5:19 வாசிக்கும் இயேசு சொல்லுகிறார், நான் சுயமாய் எதையும் செய்ய மாட்டேன், பிதா செய்வதை நான் பார்க்கிறேன், அவர் செய்வதை நானும் அப்படியே செய்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். யோவான் 6:38 மறுபடியும் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்படின்னா என்னுடைய விருப்பத்தை நான் செய்ய மாட்டேன். நான் எதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றால், பிதா என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்கு மாத்திரம்தான். அதைத்தான் லூக்கா 22:42-44 வரைக்கும் வாசிக்கிறோம். பிதாவே, உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலட்டும், நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. சிலுவை என்பது தேவ சித்தத்துக்கு ஆண்டவர் இயேசு அர்ப்பணித்தாரே, அதுதான் சிலுவையை விட உயர்ந்தது. சிலுவையில் ஜீவனை கொடுப்பதை விட மேலானது
தேவ சித்தத்துக்கு இயேசு தன்னை அர்ப்பணித்தாரே, அதுதான் பெரிய விசேஷமானது. ஆகவே ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்தில் மிக மேன்மையானது என்னவென்றால், அவர் தன்னை உயர்த்தி காட்டாமல். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு உலகம் மனிதனாக வந்ததை வேதம் சுட்டி காட்டுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இது இயேசுவனுடைய கிருபை, அதாவது அந்த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபை என்னவென்றால் வேதம் சொல்கிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அப்படின்னா இதை அப்படின்னா இயேசு பிதாவுக்கு சமமானவர் இல்லையா? இயேசு தேவன் இல்லையா என்றால், இயேசு தெய்வீகத்தோடு இருக்கும்போது அவர் தேவனுக்கு சமமானவர். ஆனால் எப்போது அவர் மனிதனாக வந்தாரோ அப்போது தேவனை விட சற்று சிறியவர். சொல்லப்போனால் அவருடைய டெய்டி, அவருடைய தெய்வீகத்தில் அவர் பிதாவுக்கு சமமானவர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே, அவர் தேவனுக்கு சமமாயிருந்தவர். அவர் தேவன்தான் இயேசு. ஆனால் அது தெய்வீகமாக இருக்கும்போது தேவனுக்கு சமம். ஆனால் எப்போது நம்மை மீட்பதற்காக அவர் மனிதனாக ஹியூமனிட்டி, அந்த டெய்டியிலிருந்து ஹியூமனிட்டியில், நித்தியத்திலிருந்து காலத்துக்குள் இயேசு வந்தபோது அவர் சிறியவராக தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆகவே தான் இந்த ஊழியம் இது ஒரு செல்ஃப்லெஸ் மினிஸ்ட்ரி. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று வேறு நமக்கு சொல்லுது. ஆகவே ஆண்டவர் இயேசு அவர் பிதாவுக்கு குறைந்தவர் அல்ல, ஆனால் மாம்சத்தில் வந்தபோது அவர் பிதாவோடு குறைவாக இருந்தார். ஆகவே தான் சொல்லுகிறார், அந்த நாளையும் நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியார், பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்றால் குமாரன் அவர் பூமியிலே மாம்சத்தில் இருப்பதனால தேவனை விட அவர் குறைந்தவராக இருந்தார். ஆகவே தான் அவர் தன்னை மறைத்து கொண்டு செய்த அந்த ஊழியத்தின் மேன்மை அது. இது ஆண்டவர் இயேசுனுடைய அந்த மனுஷிகத்தினுடைய தன்மை. ஆண்டவர் இயேசு இந்த குத்துவிளக்கின் பொருள் எப்படி என்றால், அவர் தன்னைத்தானே மறைத்து கொண்டவர். தனக்காக இந்த பூமிக்கு வரல, தன்னுடைய தெய்வீகத்தை இழந்து மனித சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்தாரே, அதுக்கு எடுத்தது காரணம் தனக்காக அல்ல, முழு உலகத்தினுடைய மீட்புக்காக அவர் தன்னை அவ்வளவாய் தாழ்த்தி கொண்டார். ஆகவே இந்த குத்துவிளக்கு ஒரு தன்னலமற்ற ஊழியத்தின் அடையாளம் என்றால், ஒரு செல்ஃப்லெஸ் மினிஸ்ட்ரியோட சிம்பிள். ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக மறைத்து கொண்டு பிதாவை மாத்திரம் எப்போதுமே உயர்த்தி காட்டினவர். 3ஆவதாக கொண்டே கவனிக்கிறோம், இது ஒரு திருப்திப்படுத்துகின்ற ஊழியம். இந்த குத்துவிளக்கு கற்றுக் கொடுப்பது இட்ஸ் a satisfying ministry. முதலில் கவனித்தோம், இட்ஸ் a secret ministry, ராக்காலில் செய்யப்படுகின்ற ஊழியம். 2ஆவதாக இது ஒரு செல்ஃப்லெஸ் மினிஸ்ட்ரி, தன்னலமற்ற ஒரு ஊழியத்தின் அடையாளம் இந்த குத்துவிளக்கு. 3ஆவதாக இது ஒரு சாட்டிஸ்ஃபையிங் மினிஸ்ட்ரி. இந்த குத்துவிளக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதை நாம் அநேக நேரத்தில் தவறாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்புள்ள ஒரு வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். இது வழக்கமாக இந்த தேவனுடைய ஆலயத்தில் விளக்கு அணைந்து போகக்கூடாது. நான் கவனித்தோம், அது இரவு முழுவதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை 1ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 3:1 கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. கர்த்தர் தீர்க்கதரிசி கொண்டு பேசாத காலம். ஆகவே அந்த இருள் சூழ்ந்த அந்த காலத்தின் அடையாளம்தான் 1 சாமுவேல் 3:3 அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே அப்படின்னு போட்டதுனால
விளக்கு அணைந்து போக போகுது. அதுக்கு முன்னாடி இவங்க ஏலியும் சாமுவேலும் படுத்து கொண்டார்கள் என்று பொதுவாக நாம் கவனிக்கிறோம். ஆனால் அந்த வசனம் அப்படி இல்லை. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைக்கப்படும் முன்னே, அணைந்து போகும் முன்னேன்னா அது தானாக அணைஞ்சு போகிறது. அது அணைக்கப்படும் முன்னே. எப்போது அணைக்கப்படும் என்றால், கவனித்தோம், சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் வரை, அதாவது சூரியன் அஸ்தமித்தவுடனே விளக்கு எரிய ஆரம்பிக்குது. சூரியன் மறுபடியும் உதிப்பதற்கு முன்பாக இது அணைக்கப்படும். ஆனால் தான் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் வரை என்றால், அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்பாக இந்த விளக்கு அணைக்கப்படும். அது ஆலயத்தினுடைய ஒழுங்கு. ஆகவே இங்கே இலக்கிய ஆவியனை சுட்டி காட்டுகிறார் என்றால், ஏலி படுத்திருக்கிறார். ஆலயத்தில் ஒரு பகுதியில் அவர் படுத்திருக்கணும். தூங்கி கொண்டிருக்கிறாங்க. விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. விளக்கு அணைக்க போக வேண்டிய நேரம் வருது. சாமுவேலும் படுத்து கொண்டிருக்கிறார். அது மாலை அல்லது இரவு என்ற அர்த்தம் அல்ல, விடியற்காலை. இந்த நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார். அப்படின்னா இந்த விளக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், விளக்கு அணைக்கப்படும் முன்னே கர்த்தருடைய வெளிப்பாடு கிடைப்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு சுட்டி காட்டுவது என்றால், சூரியன் மறைந்து விட்டது, மறுபடியும் சூரியன் உதிக்கும். இந்த சூரியன் மறைந்ததிலிருந்து இந்த விளக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மறுபடியும் அந்த சூரியன் வருவதற்கு முன்பாக விளக்கு அணைக்கப்படும் அல்லது அணைந்து போகும், அணைக்கப்படும். ஆகவே விளக்கு அணையும் முன்னே என்றால், விளக்கு அணைந்தால் ஒரு வெளிச்சம் தானாக தோன்றும். சுட்டிக்காட்டுக்கு அனுபவம் என்ன, ஏலியினுடைய ஊழியங்கள் முடிந்து போயிடுச்சு. இப்போது அவனுடைய பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் இந்த ஊழியத்துக்கு வர முடியாது. அடுத்து கர்த்தர் ஒரு சாமுவேலை எழுப்புகிறார். ஒரு சாமுவேலை கர்த்தர் எழுப்புகிறார். அதாவது இந்த குத்து விளக்கு அணையும் போது கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடு என்னவென்றால், ஏலிக்கு பின்பாக நான் சாமுவேலை அவனிடத்தில் எழுப்புகிறேன். இந்த இருள் நீங்கி மறுபடியும் சூரியன் மறைந்த சூரியன் மறுபடியும் உதிக்கிறது என்றால், ஒன்று முடிவதற்குள்ளே கர்த்தர் இன்னொன்றை துவக்குகிறார். ஒரு வெளிப்பாட்டை காட்டுகின்ற குத்து விளக்கு. அவங்க எல்லாருக்குமே நமக்கு தெரிந்த ஒன்று, மோசே முடிந்தால் யோசுவா தானாக எழும்புவார். ஒரு தாவீது முடிந்தால் ஒரு சாலமோன் தானாக எழும்புவார். அதாவது ஒன்றோடு முடிந்து போவதில்லை. இது குத்து விளக்கு நமக்கு காட்டுகின்ற ஒரு மகிமையான அனுபவம். ஏலின்னா ஒரு சாமுவேல் தான், மோசே என்றால் ஒரு யோசுவா தான், தாவீது என்றால் ஒரு சாலமோன். ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த குத்து விளக்கினுடைய அடையாளம். ஆண்டவர் இயேசுடைய ஊழியம் முடியும். இந்த குத்து விளக்கு ஒரு நாள் இது அணைக்கப்படுகின்ற காலம் வருகிறது. சிலுவையிலே இந்த விளக்கு அணைக்கப்படும். ஆனால் அதோடு நின்று விடாது. அதை தொடர்ந்து ஆவியானவர் உதிப்பார். இந்த நீதியின் சூரியன் உதிக்கும், இந்த சூரியன் உயரும். இது பூமியிலே முடியும் போது அப்படியே திக்கற்றவர்களாக விட மாட்டார். ஆண்டவர் இயேசு நம்ம ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடுவதில்லையே. யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த குத்து விளக்குக்கு ஆண்டவர் இயேசு எப்படி பொருளாக இருக்கிறார் என்றால், யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்காங்களே. அப்படின்னா இந்த குத்து விளக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன, விளக்கு அணையும் முன்னமேயே கர்த்தர் வந்து ஆயத்தப்படுத்தி விடுவார். இந்த விளக்கு அணையும் முன்னே அல்லது விளக்கு அணைக்கப்படும் முன்னமே கர்த்தர் சூரியனை உதிக்க பண்ணுவார். அது உதிக்கும், இது அணையும், அது உதிக்கும். ஆகவே ஆண்டவர் இயேசு எப்படி இந்த விளக்குக்கு பொருள் என்றால், ஆண்டவர் இயேசு அவருடைய ஊழியம் முடியுது. இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் சொல்வது என்னவென்றால், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போனால் உங்களுக்கு அது நன்மை தானே தவிர தீமை இல்லை. ஏனென்றால் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். ஆண்டவர் இயேசு கூட இருந்தால் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார். ஆண்டவர் இயேசு கூட இருந்து சீஷர்களை நடத்தினார். ஆனால் அவர் போன பிறகு ஆவியானவர் சீஷர்களுக்கு உள்ளிருந்து, அப்போஸ்தலர்கள் உள்ளிருந்து அவர்கள் சபையை இன்னும் மென்மையாக நடத்தினார்.
ஆண்டவர் இயேசு சொன்னாரே, யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் இயேசு சொன்னாரே. பெரிய கிரியை என்னவென்றால், ஆண்டவர் இயேசு இருந்தபோது சபை உருவாக்கப்படலை. ஆண்டவர் இயேசு சிலுவையில் ஜீவனை விட்ட போது, அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தின போது, அந்த இரத்தத்தினால் தான் சபை சம்பாதிக்கப்பட்டது. அந்த இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையை எழுப்பினவர்கள் இயேசுவுக்கு பின் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பரிசுத்தவான்கள் ஆலயத்தை எழுப்பினார்கள். கர்த்தருடைய சபையை எழுப்பினார்கள். கிறிஸ்து சபைக்காகப்பட்ட பாடுகளில் குறைவானதை என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுவார். ஆகவே இந்த குத்துவிளக்கு கற்றுக்கொண்ட 3வது பாடம் என்னவென்றால், இது ஒரு திருப்திப்படுத்துகின்ற ஊழியம், சாட்டிஸ்ஃபையிங் மினிஸ்ட்ரி. திக்கற்றவர்களாக விடாது. அது ஒரு விளக்கு அணைந்தால் ஒரு சூரியன் தானாக உதிக்கும். ஆண்டவர் இயேசுடைய ஊழியம் எங்கே முடிகிறதோ அங்கே ஆவியானுடைய ஊழியம் தொடங்குகிறது. மறுபடியும் அது எப்போ முடியும்னா, ஆண்டவர் இயேசு 2வது வருகையில் தான் அவர் சபையை எடுத்துக்கொள்ள வரும்போது தான் இந்த ஊழியம் முடியும். ஆவியும் மனவாட்டியும் தான் வாங்கையான்னு கூப்பிடுவாங்க இயேசுவை. ஆகவே இந்த குத்துவிளக்கு நிழல் ஆண்டவர் இயேசு நமக்கு பொருள். ஒன்று, இந்த குத்துவிளக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம் இது. முதலாவது கவனித்தோம், இது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பதல்ல, சாயங்காலம் தொடங்கி விடிய காலை வரை. அதாவது இது இருள் இருக்கிற இடங்களில் தோன்றுவது. ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி இல்லை, எல்லா காலங்களிலும் வெளிச்சமாக இருக்கிறார். 2வதாக கவனித்தோம், அவர் அந்த குத்துவிளக்கு சுட்டி காட்டுகின்ற 3 ஊழியங்கள். ஒன்று, அந்தரங்க ஊழியம். 2வதாக நாம் கவனித்தோம், இந்த ஊழியம் இது தன்னலமற்ற ஊழியம், தனக்காக வெளிச்சம் வீசுவதில் பிறருக்காக. இது ஆண்டவர் இயேசுடைய நிழல். 3வதாக கவனித்தோம், இது திருப்திப்படுத்துகின்றது, திக்கற்றவர்களாக விட்டு போகின்ற ஊழியம் அல்ல, அடுத்து ஒரு வெளிச்சத்தை, இன்று நம்மோடு இருக்கிற ஒரு வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு மகிமையான ஊழியம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற இந்த குத்துவிளக்கு இன்றைய சபையாகிய நமக்கு நம்முடைய கண்களை திறக்கின்ற, மனக்கண்களை திறக்கின்ற ஒரு மகிமையான பாடத்தின் அனுபவம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமான இயேசுவை எங்களுக்கு இந்த உலகத்தில் அனுப்பி தகப்பனே எப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்கிறேன். வேதத்தில் நாங்கள் கவனித்த அந்த குத்துவிளக்கை போல சாயங்களும் தொடங்கி விடிய காலம் வரை மாத்திரம் அல்லப்பா, இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் எங்களை காக்க தகப்பனே குமாரனாக இயேசுவை எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு மாத்திரம் விளக்கல்ல, சபையாகிய நாங்களும் விளக்கு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களும் இரவும் பகலும் உமக்காக விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஊழியத்தினுடைய இந்த 3 விதமான தன்மைகள் என்னிலும் எங்களிலும் வெளிப்பட தேவரை கிருபை பாராட்டுவீராக. மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.